ஹே கைஸ்! இன்னைக்கு வந்து நம்ம வீடியோல சோலோ லெவலிங் சீசன் 1 எபிசோட் 7 தான் பார்க்க போறோம். நீங்க ப்ரீவியஸ் எபிசோட்லாம் பார்க்கல அப்படின்னா, சேனல்ல இருக்கு. செக் அவுட் பண்ணி பாருங்க. நம்ம சேனலுக்கு இப்ப தான் வரீங்கன்னா, ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு விடுங்க. எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டடா இருக்கும். நான் டெய்லி அனிமே கன்டென்ட் போட்டுட்டே இருக்கேன். வாங்க இப்போ கதைக்குள்ள போலாம். லாஸ்ட் எபிசோட்ல ரெய்ட் போம்போது, சங் வந்து அந்த ஹண்டர்ஸ் எல்லாரையும் கொன்றுவான். அவங்க அந்த ரெய்ட் முடிச்சுட்டு வெளியில வரும்போது, ஹண்டர் அசோசியேஷன்ல இருந்து ஒருத்தவங்க ரெக்கார்ட் எடுப்பாங்க. கடைசியில பார்த்தீங்க அப்படின்னா, இறந்து போன அந்த ஹண்டர் லீடரோட பிரதர காமிப்பாங்க. அதோட அந்த எபிசோட் முடிஞ்சிருது. இங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஹண்டர் அசோசியேஷன் ஆஃபீஸ்ல ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்றாங்க. அந்த ரிப்போர்ட்ல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, அங்க போன எல்லா சி ரேங்க் ஹண்டர்ஸும் இறந்துட்டாங்க. கடைசியில மிஞ்சி இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா, ஒரு டி ரேங்க் ஹண்டரும், ஒரு இ ரேங்க் ஹண்டரும் தான். அது வேற யாரும் இல்ல. நம்மளோட சங்கும், ஜின்னுவும் தான். அந்த ரிப்போர்ட்ட பார்த்துட்டு ஆஃபீஸர் சொல்றான், "இது வழக்கமா நடக்கிறது தான். அவங்க 2 பேரும் பயந்து போய் தப்பிச்சிருப்பாங்க. அதனால தான் உயிரோட இருக்காங்க" அப்படின்னு. ஆனா அந்த ரிப்போர்ட்ட கொண்டு வந்தவன் சொல்றான், "ஒண்ணும் பயந்து போய் தப்பிச்சு வரல. அவன் வந்து இந்த பாஸ கொன்னுட்டு அதுக்கப்புறம் தான் உயிர் பொழைச்சிருக்காங்க." அந்த ஆஃபீஸர் சொல்றான், "இதெல்லாம் நீயே ஹேண்டில் பண்ணிக்கோடா. ஏன்டா கொண்டு வர" அப்படின்னு. அப்பதான் அந்த ரிப்போர்ட்ட கொண்டு வந்தவன் வந்து சொல்றான், "அந்த ரெய்ட்ல தப்பிச்சு வந்தது வேற யாரும் இல்ல. இதுக்கு முன்னாடி ரெய்ட் பண்ணப்போ ஒரு டீம் வந்து டபுள் டஞ்சன் டிஸ்கவர் பண்ணாங்கல்ல, அந்த டீம்ல இருந்து சர்வை பண்ண ஆள் தான். அவனோட பேரு கூட சங் ஜினோ அப்படின்னு வரும்" அப்படின்னு சொல்றான். அத கேட்ட உடனே அந்த ஆஃபீஸர் வந்து சர்ப்ரைஸ் ஆயிட்டான். "சன் ஜினோ அது?" அப்படின்னு. அப்பதான் அவன் நினைச்சு பார்க்கறான், அந்த டஞ்சன் ரெய்ட் முடிச்சதுக்கு அப்புறம் அவன ஹாஸ்பிட்டல் போய் மீட் பண்ணுமே அப்படின்னு. அந்த ரிப்போர்ட் கொண்டு வந்தவன் சொல்றான், "இன்னொரு விஷயம் சார், அந்த ஹண்டர்ல இறந்து போனவங்கல்ல ஒருத்தன் வந்து டன்ஷக்குன்னு ஒருத்தன்." அந்த ஆஃபீஸர் சொல்றான், "ஓ, ஹண்டர் டாங்ஸாவோட பிரதர் அவன்" அப்படின்னு. பார்த்தோம் அப்படின்னா சங் வந்து ரெய்ட் முடிச்சு அவனோட வீட்டுக்கு வந்துட்டான். தங்கச்சி வந்து வெல்கம் பண்றான் அவன. பக்கத்துல இருக்க ஃப்ரைட் சிக்கன் பார்த்துட்டு, "என்னடா ஃப்ரைட் சிக்கனா? எனக்கு தான் வாங்கினியா?" அப்படின்னு கேட்கறான். சங் சொல்றான், "இது வந்து உடம்புக்கு நல்லதான்னு தெரியல. நான் வந்து அம்மாவோட மெடிக்கல் செலவு அப்புறம் வீட்டு செலவெல்லாம் போக சேர்த்து வச்சிருந்தேன். அதுல தான் அத வாங்கினேன்" அப்படின்னு. சங்கோட தங்கச்சி நினைக்கிறான், "இவன் சரியில்லையே, இவன் வழக்கமா அப்படி பண்ண மாட்டானே" அப்படின்னு. அவன் வந்து சங்க பார்த்து கேட்கறான், "என்னடா உனக்கு அடியப்படல? இந்த தடவ அவனோட டீம்மேட்ஸ் ஹண்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்களும்" அப்படின்னு. அதான் சங் வந்து அவன நினைச்சு பார்க்கறான், "நம்ம தான் அவன கொண்டோம்" அப்படின்னு. என்னதான் அவன் அவன கொண்டிருந்தாலும் அவன் மனசுக்குள்ள இன்னும் உறுத்திட்டே இருக்கு, மனுஷங்கள கொன்னுட்டோமே அப்படின்னு. சங் வந்து பேசிட்டே ஒரு பியர் கேன உடைச்சு குடிக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த நேரத்துல அவனுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருது. என்ன அப்படின்னா, "ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸ் ஹஸ் பீன் டிடெக்டட்" அப்படின்னு சொல்லி அந்த ஆல்கஹால வந்து பாடியில இருந்து டீடாக்ஸ் பண்ணிருச்சு. அவனுக்கு இப்போ எந்த சரக்கு குடிச்சாலும் போதையே ஏறாது. நார்மலா தான் இருப்பான். அவன் தங்கச்சி சொல்றான், "என்னடா சாப்பிட்டியா? மீதிய நான் சாப்பிட்டுறவா?" அப்படின்னு. சங் சொல்றான், "சாப்பிடு சாப்பிடு. அதுக்கப்புறம் குட் ஆயிட்டேன்னா என்னைய கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது" அப்படின்னு சொல்றான். அங்க இருந்து அந்த பியர் கேஸ தூக்கிட்டு அவனோட ரூம்க்கு போயிடுறான். ரூம்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா, சங் வந்து ரிலாக்ஸ் பண்ணி சில் பண்ணிக்கிட்டு பியர் கேன் எல்லாத்தையும் குடிச்சு முடிச்சுட்டான். ஆனா அவனுக்கு வந்து ஒரு கேஸ் பியர் குடிச்சாலும் போதையே ஏறல. நார்மலா தான் இருக்கான். அந்த சிஸ்டம் வந்து அவன் பாடியில இருந்து ஆல்கஹால வந்து டீடாக்ஸ் பண்ணிட்டே இருக்கு. அவன் நினைக்கிறான், ஒருவேளை இது வந்து ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டியா இருக்கும் அப்படின்னு. அந்த நேரத்துல அவனுக்கு வந்து இன்னொரு நோட்டிஃபிகேஷன் ஒண்ணு வந்துருது. என்ன அப்படின்னா, குவெஸ்ட் ரிவார்ட் அப்படின்னு போட்டு கரேஜ் ஆஃப் த வீக் அப்படின்னு ஒரு ரிவார்ட் வருது. அதுல என்ன எபிலிட்டி அப்படின்னா, அவனோட ரீஜெனரேட்டிவ் கெப்பாசிட்டி வந்து கூடிருச்சு. அப்புறம் அவனோட டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ்லாம் பாடியில இருந்து வெளிய போயிரும். இந்த ரிவார்ட் வந்து அவனுக்கு எப்போ கிடைச்சிருக்கு அப்படின்னா, மொத அவன் டபுள் டஞ்சன்ல போய் மாட்டிக்கிட்ட போது கிடைச்சிருக்கு. அவன் இத்தன நாள் அத செக் பண்ணவே மறந்துட்டான். பார்க்கவே இல்ல. அவன் நினைக்கிறான், இன்னும் இந்த சிஸ்டம் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் போல இருக்கே அப்படின்னு. அந்த நேரத்துல அவன் தங்கச்சி வந்து சொல்றா, "ஜினோ அப்படின்னு ஒருத்தன் அவனுக்கு கால் பண்ணியிருக்கான்" அப்படின்னு. அவ அப்படியா, இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சங்கம் அங்கேருந்து கிளம்பிடுறான். அங்க இருந்து பியர் கேன்லாம் பார்த்துட்டு, "இவ்வளோ சரக்கு அடிச்சிருக்கியாடா?" அப்படின்னு கேட்குறா. அதுக்கு சங் சொல்றான், "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ போ" அப்படின்னு. அவன் சொல்றான், "டாக்டர் ஆனதுக்கப்புறம் பாரு, உனக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட்டே பண்ண மாட்டேன்டா" அப்படின்னு. சங் வந்து கிளம்பி ஒரு கெஃபே ஷாப்புக்கு போறான். அங்க வந்து ஜினு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். 2 பேரும் பேசிட்டே காஃபி சாப்பிடுறாங்க. ஜினு சொல்றான், "அர்ஜென்ட்டா அவனைய கூப்பிட்டுடேன், தப்பா எடுத்துக்காத" அப்படின்னு. சங் சொல்றான், "அவன இனிமேல் நான் பார்ப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்ல." ஜினு சொல்றான், "என் உயிர நீ தான் காப்பாத்திருக்க. உனக்கு நாங்க நன்றி சொல்லியாகணும்" அப்படின்னு. அதுக்கு சங் சொல்றான், "நீ எனக்கு ஜெம் குடுத்துருக்க. நீ ஒரு வகையில எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க" அப்படின்னு. சங் சொல்றான், "உனக்கு இன்னொரு ஒரு நன்றி சொல்லணும். இந்த விஷயத்த வெளியில யார்ட்டயுமே சொல்லாம இருந்திருக்கியே அதுக்கு." ஜினு சொல்றான், "அவங்க தான் நம்மள ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ண வந்தாங்க. நம்ம செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தானே அவள கொண்டோம்" அப்படின்னு. "சரி சொல்லு, எதுக்கு என்னைய கூப்பிட்ட ஜினு?" அப்படின்னு கேட்கறான். ஜினு வந்து, "நான் ஒரு அட்டாக் பிளான் பண்ணியிருக்கேன்" அப்படின்னு அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே சங் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டான். அட்லீஸ்ட் நான் சொல்றதையாவது முழுசா கேட்கலாம்ல அப்படின்னு அவன் கேட்குறான். "இல்ல, எனக்கு இதில இன்ட்ரெஸ்ட் இல்ல. என்னைய விட்டுரு" அப்படின்னு சொல்லிட்டு சங் அங்கருந்து எந்திரிச்சு போறான். "சரி கேளு, 20 டைம்ஸ். சரி இல்ல 19 டைம்ஸ் பண்ணா போதும்" அப்படின்னு சொல்றான். சங் கேட்குறான், "நீ வந்து கில்ட் மாஸ்டர் ஆகணும்னு ஆசைப்படுறியா?" ஜின்னு சொல்றான், "நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் அழுகுற மாரி போயிட்டான். சங் உட்காந்துட்டு சொல்றான், "சரி சொல்லு கேட்போம்." ஜின்னு சொல்றான், "ஆமா, நீ சொன்னது கரெக்ட் தான். நான் வந்து கில்ட் மாஸ்டர் லைசென்ஸ் எடுக்கணும். அதில ஒரு கண்டிஷன் வந்து ஒரு ஹண்டர் வந்து 20 டைம்ஸ் வந்து ரைட்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும். லாஸ்ட் நம்ம போன ரைடு தான் என்னோட ஃபர்ஸ்ட் ரைடு. அது ஒண்ணு முடிஞ்சிருச்சு. அதனால இப்போ 19 ரைடு அட்டெண்ட் பண்ணா மட்டும் போதும். நான் என்னோட அப்பாவோட கம்பெனி டேக் ஓவர் பண்றதுக்கு ரிட்டன் எக்ஸாம் எழுதணும். ஆனா நான் அதில கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். ஆனா என்னோட காம்பேட் ஸ்கில் வந்து வீக்கா இருக்குது. உங்க அப்பாவுக்கு அப்புறம் நீ தானங்க செகண்ட் ரைடு" அப்படின்னு சங் கேட்குறான். எங்க அப்பா வந்து ஒரு கில்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. சங் கேட்குறான், "யோஜன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஒரு கில்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணணுமா?" சங் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். என்னதான் டஞ்சன் டேஞ்சரா இருந்தாலும் அதுக்குள்ள நிறைய ட்ரெஷர் இருக்குது. மேஜிக்கல் ஜெம்ஸும் கிறிஸ்டல்ஸும் அந்த ட்ரெஷர்ல ஒரு பார்ட் தான். அதை வச்சு நம்ம ஹை லெவல் எக்யூப்மென்ட் தியரிஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம். டஞ்சன்ல இருக்க எல்லாத்தையுமே நம்ம காசாக்கிடலாம் அப்படின்னு அவன் நினைக்கிறான். சங் கேட்குறான், "நீங்க வந்து ஒரு ஓன் 100 குரூப் ஆரம்பிச்சு அதில் டஞ்சன்லாம் ரீட் பண்ண போறீங்களா அப்படின்னு. அதனால செல்ஃப் சஸ்டெய்னிங் நீங்களே எல்லாமே பண்ணிடலாம்னு நினைக்கிறீங்களா?" ஜினு சொல்றான், "ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான். எங்க அப்பா வந்து ஒரு எஸ்ட்ராங்கன்ற கில்ட் மாஸ்டர் ஹையர் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காரு.
என்னோட பிரதர் வந்து ஒரு வைஸ் கில்ட் மாஸ்டர் ஆயிருவான். கில்ட வந்து ஒரு கம்பெனி மாரி ரன் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. சன் கேட்குறான், "எஸ்ராங்கன்றா மொத்தமே 7 பேர் தானே இருக்காங்க" அப்படின்னு. "நீங்க வந்து மத்த கில்ட்ல இருந்து ஹண்டர்ஸ விலைக்கு வாங்கலான்னு பார்க்குறீங்களா?" அப்படின்னு கேட்குறான். "அப்படி என்ன ஒரு இதுன்னா தயவு செஞ்சு இத பண்ணாதீங்க. அது மிகப்பெரிய பிரச்சனையில போய் முடியும்." சன் கேட்குறான், "நீ வந்து ட்ரெய்னிங் எடுத்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டு ஒரு கில்ட் மாஸ்டர் ஆகணும்னு பார்க்குற அதானே? அப்பதான் உன்னால உன்னோட பிரதர் கூட கம்பீட் பண்ண முடியும் அதானே நினைக்கிறேன்?" அதுக்கு ஜின்னு சொல்றான், "இங்க பாரு உன்னோட பவர்ஸ வந்து நீ ஹைட் பண்ணிட்டு ரெய்ட்லாம் அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா உனக்கு வந்து பார்ட்னர் தேவை. நான் வந்து ரெய்டெல்லாம் ஹையர் ரேங்க் உள்ள ஹண்டர்ஸோட கம்பீட் பண்றத விட ஈ ரேங்க் ஹண்டரோட கம்பீட் பண்ணிட்டு போயிருவேன். நான் வந்து வேற யார் கூடயாவது டீம் அப் பண்ணேன் அப்படின்னா விபரீதத்துல முடியும். ஆனா நீ வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஸ்கில்ஃபுல்லாவே இருக்க. இங்க இத கொஞ்சம் பாரு" அப்படின்னு ஒரு ஃபைல் எடுத்து சன் கிட்ட குடுக்குறான். இந்த பில்டிங் தான் கில்டோட ஹெட் குவார்ட்டர்ஸா வச்சுக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து இப்ப கரண்ட் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா $3 பில்லியன் கிட்ட வரும். இந்த பில்டிங் தான் நான் உனக்கு ரிவார்ட் ஆஃபர் பண்றேன். சன் வந்து சிச்சுவேஷன அவனோட மனசுக்குள்ளேயே கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சுட்டான். $30 பில்லியன் 19 சி ரேங்க் மிஷன்ஸ்க்கு ரொம்ப நல்ல டீல் தான் அது. ஆனா நான் அத அக்செப்ட் பண்றதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த உலகத்திலேயே இந்த கேம் சிஸ்டம் மூலியமா என்னால மட்டும் தான் லெவல் அப் ஆக முடியும் அப்படின்னா, அது டோட்டலா கதையவே திருப்பி போட்டுருது. இதே மாரி நான் லெவல் அப் ஆயிட்டே இருந்தேன் அப்படின்னா, ஒரு காலத்துல எஸ் ரேங்க் ஹண்டரா கூட ஆகலாம். இல்லன்னா அதுக்கு மேலயும் கூட ஆகலாம். அந்த மாரி சிச்சுவேஷன்ல $30 பில்லியன் வந்து ரொம்ப கம்மியா தான் தெரியுது. இந்த சமயத்துல இந்த சிஸ்டமோட ஃபுல் பொட்டன்ஷியல் தெரியாம மத்தவங்க கூட டீம் அப் பண்றது வந்து கொஞ்சம் டேஞ்சரான விஷயம் தான். அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபர ரிஜெக்ட் பண்ணிட்டு அங்கிருந்து அவன் எந்திரிச்சு கிளம்பிடுறான். ஜினுவுக்கு வந்து மனசே கேட்கல. அவன் ரொம்ப எமோஷனல் ஆயிட்டு கோவப்பட்டு சொல்றான், "நீ எனக்கு ஹெல்ப் பண்ணா மட்டும் தான் அந்த சீக்ரெட்ட வந்து நான் என் மனசுக்குள்ளேயே வச்சுப்பேன். இல்லன்னா நான் வெளிய சொல்லிருவேன்" அப்படின்னு மிரட்டுறான். சங் அத கேட்ட உடனே கொஞ்சம் கூட அசராம அதெல்லாம் கண்டுக்கிறாம அங்கிருந்து வெளியில கிளம்பிட்டான். இங்க பார்த்தோம் அப்படின்னா இறந்து போன ஹண்டர் டன்சாங்கோட பிரதர் வந்து ஆஃபீஸ்ல இருக்கான். அவன் வந்து அந்த 2 சர்வைவ் ஆன ஹண்டரோட ரிப்போர்ட் வந்து கேட்டுட்டு இருக்கான். அவனோட அசிஸ்டன்ட் வந்து இந்தாங்க நீங்க கேட்ட ரிப்போர்ட் அப்படின்னு கொண்டு வரான். அந்த சமயத்துல என்னோட பிரதர் செத்துட்டான் அப்படின்னு அவன் கோவத்துல ஃபோன நொறுக்கிடுறான். அவன் வந்து அவள்ட்ட கேட்கறான், "நான் ஒருத்தனை வேற கண்ட்ரில கொன்னுட்டா என்ன ஆகும்?" அப்படின்னு. அவ கொஞ்சம் தயங்கிட்டே சொல்றான், "ஒரு ஹண்டர் வந்து தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா, அவன் எந்த கண்ட்ரில இருக்கானோ அந்த சட்டப்படி அவனுக்கு நடவடிக்கை எடுப்பாங்க. ஆனா எந்த கண்ட்ரியாலயும் நடவடிக்கை எடுக்க முடியல அப்படின்னா, அவனோட சொந்த கண்ட்ரில என்னலாம் இருக்கோ அத வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. கொஞ்சம் கவர்ன்மெண்ட் கிட்ட நெகோஷியேட் பண்ணோம் அப்படின்னா, அவங்க லீனியன்ட் ஆக்ஷன் எடுக்க கூட வாய்ப்பு இருக்கு. சரி என்னோட ஸ்கெட்யூல வந்து ஃப்ரீ பண்ணிரு. என்ன பிளான் இருக்கு?" அப்படின்னு அவன் கேட்கறான். இப்போ சடனா ஸ்கெட்யூல சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா, கில்ட் ஆப்பரேஷன்ல பாதிக்கப்படுமே அப்படின்னு அவன் சொல்றான். சரி அப்புறமா இதெல்லாம் முடிஞ்ச உடனே எனக்கு ஸ்கெட்யூல் வந்து கிளியர் பண்ணி வச்சுரு அப்படின்னு சொல்றான். அவன் வந்து அந்த ரிப்போர்ட்ல ஜினோவே சங்கையும் பார்த்துட்டு கோவமாயிடுறான். "நான் வர வரைக்கும் நீங்க உயிரோட இருப்பீங்கன்னு நான் நம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு வெஞ்சன்ஸ் எடுக்குறான். இங்க பார்த்தோம் அப்படின்னா அடுத்த நாள் ஆயிருச்சு. சங்கம் அவனோட தங்கச்சியும் பார்க்ல வந்து வொர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் கேட்கறான், "என்ன ஆச்சரியமா இருக்கு. நீ வழக்கமா ஒர்க் அவுட்லாம் பண்ண மாட்டியா?" அப்படின்னு. அதுக்கு அவன் சொல்றான், "ஆமா எப்பயுமே படிச்சுட்டே இருந்தா உடம்புக்கு நல்லது இல்லைல்ல." அவன் கேட்கறான், "அதெல்லாம் இல்ல. நீ வந்து நேத்து நெறைய ஃப்ரைட் சிக்கன் சாப்பிட்ட அதானே?" அவன் தங்கச்சி வந்து விளையாட்டா அவன ஏத்திட்டு 2 பேரும் இப்ப ஜாகிங் போக ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த சமயத்துல சங் வந்து அவள்ட்ட கேட்கறான், $30 பில்லியன் இருந்துச்சு அப்படின்னா அத வச்சு நீ என்ன பண்ணுவ? ஆமா இதெல்லாம் ஏன் கேட்குற அப்படின்னு அவ கேட்குறா. $30 பில்லியன் இருந்தா நான் என்னோட டியூஷன் ஃபீஸ் கட்டுவேன். அம்மாவோட மெடிக்கல் பில்ஸ்லாம் கட்டுவேன். மீதிய வந்து சேர்த்து வச்சுருவேன். தெரியல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு. ரொம்ப காசா இருக்கே இது அப்படின்னு சொல்றான். சரி ஓகே நீ வந்து உன்னோட ஸ்பீட்லயே ஓடு. நான் கொஞ்சம் வேகமா ஓட போறேன் அப்படின்ட்டு சங் அங்கேருந்து கிளம்பிடுறான். அந்த நேரத்துல சங்க்கு டெய்லி டாஸ்க் நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிருது. அதுல வந்து 11 அவுட் ஆஃப் 10 அப்படின்னு ரன்னிங்க்கு காட்டுது. என்னடா அது நம்ம டாஸ்க்க முடிச்சுட்டோம். ஆனாலும் இந்த பாயிண்ட் வந்து கூட்டிட்டே இருக்கே அப்படின்னு அவன் நினைக்கிறான். சரி நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் புஷ் பண்ணி பார்க்கலாம். அப்போ நோட்டிஃபிகேஷன் மாறுதான்னு பார்க்குறேன். அப்போ வந்து அவனுக்கு நோட்டிஃபிகேஷன் மாறிடுது. குடுத்த டாஸ்க்கோட எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. சரி இது எவ்வளோ தூரம் போகுது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு மறுபடியும் ஓட ஆரம்பிச்சிட்டான். அவன் வந்து 20 கிலோமீட்டர்ஸ் ஓடிட்டான். இப்போ வந்து அவனுக்கு நோட்டிஃபிகேஷன்ல டெய்லி குவெஸ்ட் வந்து சீக்ரெட் குவெஸ்ட் அப்படின்னு மாறிடுச்சு. அவனுக்கு ரிவார்ட் கிடைச்சிருக்கு. அத ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அது கீழ 3 ஆப்ஷனா வந்து அவனுக்கு பிளெஸ்ட் ரேண்டம் பாக்ஸ் அப்புறம் கர்ஸ்டு ரேண்டம் பாக்ஸ் அப்படின்னு 2 ஆப்ஷன் காட்டுது. அவன் வந்து அதுல பிளெஸ்ட் ரேண்டம் பாக்ஸ் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டான். அந்த பாக்ஸ்ல வந்து அவனுக்கு இன்னொரு கீ கிடைக்குது. அந்த நோட்டிஃபிகேஷன்ல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, இந்த டஞ்சன்ல ஒரு டீமன் கேசல் இருக்கும். அதுக்கான சாவி தான் அது. இது வந்து ஒரு எஸ் ரேங்க் லெவல்ல இருக்கிற ஒரு கீ. அவன் வந்து ஷாக் ஆயிட்டான். "என்னடா அது எஸ் ரேங்க் லெவல்ல இருக்க கீயா?" அப்படின்னு. இந்த குவெஸ்ட்டே முடிச்சாச்சு அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு ரிவார்ட் கிடைக்கும். என்ன அப்படின்னா, எலிக்ஸிர் ஆஃப் லைஃப். இந்த ஒரு ரிவார்ட் வச்சு எந்த ஒரு இல்னஸா இருந்தாலும் கியூர் பண்ணிடலாம். சங் உடனே அவன் மனசுக்குள்ள அவங்க அம்மாவ நினைச்சுக்கிறான். அவனோட அம்மாக்காக அவன் வந்து டஞ்சனுக்குள்ள போய் சண்டை போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறான். இது வந்து எஸ் ரேங்க் லெவல்ல இருக்க பீஸ்ட்டு. இத அடிக்க முடியல அப்படின்னா, நான் வந்து இந்த டெலிபோர்ட் ஸ்டோன் யூஸ் பண்ணி வெளியில வந்துடுறேன். இப்ப பார்த்தோம் அப்படின்னா, அந்த டஞ்சனுக்குள்ள ஒரு 3 தல பீஸ்ட் இருக்கு. இந்த பீஸ்ட்டோட தலையில வந்து ரெட் கலர்ல பேர் போட்டிருக்கு. அது என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த பீஸ்ட் வந்து சங்க விட ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. சங் வந்து வழக்கம் போல எல்லா டெக்னிக்கும் யூஸ் பண்ணி ஸ்பீடா அத அட்டாக் பண்றான். அந்த பீஸ்ட்டுக்கு வந்து ஒரு கில் கூட விழுகல. அவன் வந்து அவனுக்கு புதுசா கிடைச்ச மர்டரஸ் இன்டென்ட் அப்படின்ற ஸ்கில்ல யூஸ் பண்றான். ஆனா அந்த ஸ்கில்ல வந்து அசால்ட்டா டிஃபீட் பண்ணிருச்சு அந்த பீஸ்ட்டு. சங்னால மேனேஜே பண்ண முடியல. அந்த பீஸ்ட் வந்து சங்கோட கைய கடிச்சிருச்சு. இப்ப சங்க்கு வந்து லைஃப் குறைஞ்சிட்டே இருக்கு. அது ஒரு கடி தான் கடிச்சிச்சு. சங்குக்கு ஒரு கை போயிருச்சு இப்போ. சங்கோட ஹெல்த் பார்த்தோம் அப்படின்னா பாதிக்கு பாதி ஆயிடுச்சு. சங்க வந்து அடிச்சு அது துவம்சம் பண்ணிட்டு இருக்கு. சங்னால மேனேஜே பண்ண முடியல. சங் வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கிவ் பண்ணிட்டு அவங்களோட ஹெல்த் வந்து ரொம்ப லோவா போயிருச்சு. இவன் இப்படியே போயிட்டு இருந்தது அப்படின்னா நம்ம இந்த இடத்துல இறந்துருவோம் அப்படின்னு அவன் நினைச்சிட்டான். அவனோட இன்வென்டரியில இருந்த டெலிபோர்டேஷன் ஸ்டோன் எடுத்து
போயிடலாம் இங்கிருந்து அப்படின்னு நினைக்கிறான். அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அவன் கையில் எடுக்கும்போது அந்த பீஸ்ட் அவனை அட்டாக் பண்ணிருச்சு. ஸ்டோன் பார்த்தோம் அப்படின்னா சங்கோட கையை விட்டு நழுவி பறந்து போயிருச்சு. இப்போ சங்குக்கு இருந்த லாஸ்ட் ஹோப் வந்து போயிருச்சு. இப்போ அவன் என்ன பண்றது அப்படின்னு நினைக்கிறான். சர்வே பண்ணி ஆகணுமே அப்படின்னு பேனிக் ஆகுறான். இன்னும் ஒரு 2 அடி அடிச்சிச்சு அப்படின்னா நான் சித்தே போயிடுவேனே அப்படின்னு நினைக்கிறான். அந்த சமயத்தில் அவனுக்கு இன்வென்ட்ரி ஓப்பன் பண்ணுறான். அதில் ஷாப் போனதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு ஞாபகமே வருது இப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு. அதில் வந்து ஹீலிங் போஷன்லாம் சேலுக்கு இருக்கு. அவன் வந்து ஹீலிங் போஷன் வாங்கிடுறான். 3 பாட்டில் வாங்குறான். அதில் ஒன்று யூஸ் பண்ணுறான். ஆனால் அவனுக்கு வந்து 100 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் கொடுது. இந்த நேரத்தில் அவன் பாய்சன் அப்படின்னு ஒன்று சேலுக்கு இருக்கிறத பார்க்குறான். அப்போதான் அவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஆல்கஹால் சாப்பிட்டப்போ அவனுக்கு பாடியில் இருந்த ஆல்கஹால்லாம் ரிமூவ் ஆயிடுச்சு. ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அதுல இருந்து பாய்சன் வாங்கி அவன் அந்த பாய்சனை குடிச்சிடறான். அப்போ வந்து சங்கோட பாடிக்குள்ள பாய்சன் போயிருச்சு. பீஸ்ட் வந்து சங்க அட்டாக் பண்ணும்போது சங்கோட பிளட் பட்டு அந்த பீஸ்ட்டுக்கு பாய்சன் அஃபெக்ட் ஆயிருச்சு. இதான நல்ல சான்ஸ் அப்படின்னு சங் வந்து அந்த பீஸ்ட் அட்டாக் பண்றான். அந்த பீஸ்ட் வந்து சங்க அதை வாயில கடிச்சு தூக்கிடுச்சு. சங்கோட பாடி வந்து இப்போ 2 துண்டாக போகுது. ஆனாலும் அது வாயில இருந்துட்டே சங் வந்து கத்தி வச்சு அதை குத்திட்டே இருக்கான். அந்த பீஸ்ட்டுக்கு வந்து லைஃப் வந்துட்டே இருக்கு. அந்த பீஸ்ட்டை வந்து டிஃபீட் பண்ணிடுறான். அவனுக்கு இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து அந்த பீஸ்ட்டை டிஃபீட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு ரிவார்ட் கிடைச்சிருக்கு. அவனோட பாடியில் இருந்த காயம் எல்லாமே இப்போ சீக்கிரமா ஹீல் ஆயிடுச்சு. அவனுக்கு நார்மல் ஆயிட்டான். அவனுக்கு வந்து இப்போ இன்னும் 2 ஐட்டம் கிடைச்சிருக்கு. அப்புறம் ஒரு கீ கிடைச்சிருக்கு ரிவார்டா. அது போக அப்புறம் அவனுக்கு எலிக்சர் ஆஃப் லைஃப் அப்படின்னு ஒரு ஸ்க்ரோல் கிடைச்சிருக்கு. அந்த எலிக்சர் ஆஃப் லைஃபை கிராஃப்ட் பண்றதுக்கு அவனுக்கு 3 விஷயம் தேவை. அதுல என்ன அப்படின்னு போட்டிருக்கு டீடைல்டா. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்து என்ன நடக்குது அப்படின்றத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.